ரமலானின் விளக்குகள் எனும் தலைப்பில் உங்கள் முன்னால் சிறப்புரையாற்றுவதற்காக அன்புடன் அழைப்பது அல் ஹாஃபில் ஏ அலியார் ஷர்கி அவர்களை. இந்த உடலை சுத்தப்படுத்துவதில் நாங்கள் காட்டக்கூடிய கரிசனையை பார்க்கிலும் இந்த ஆன்மா கவனம் செலுத்தப்பட வேண்டிய முக்கியமான விடயம். ஆன்மா பொதுவாக இஸ்லாமிய அறிஞர்களுடைய பார்வையில் 7 வகையாக வகைப்படுத்தி இருக்கிறார்கள். அந்நஃப்ஸ் அல் அம்மாரா பிஸ்ஸூ என்ற நிலையில் இருந்து ஆரம்பித்து 7வது நிலையாக அந்நஃப்ஸுல் காமிலா முழுமைத்துவமான ஆன்மா வரைக்குமாக அந்த ஆன்மா செல்லும். அதையும் நாங்கள் சுருக்கி பார்க்கின்ற பொழுது 3 வகையாக பார்க்கலாம். முதலாவது படிநிலை அல் அம்மாரத்து பிஸ்ஸூ, கெட்ட விடயங்களை ஏவக்கூடிய நிலையில் இருக்கின்ற ஆன்மா. 2வது நஃப்ஸுல் லவ்வாமா, செய்த நன்மைகளை நினைத்து செய்த பாவங்களை நினைத்து அதனுடைய விளைவுகளை அஞ்சி இருக்கக்கூடிய ஆன்மா. 3வதாக அந்நஃப்ஸுல் முத்மஇன்னா, அமைதி அடைந்த ஆன்மா. இந்த ஆன்மாதான் சுவனத்துக்கு செல்ல தகுதியான ஆன்மா. எனவே இந்த ரமலான் என்பது இந்த ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழி. ரமலானுடைய இலக்கு என்பது அதுதான்.